மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கர்ம வினைகள் நமக்கு பரம்பரையாக தொடருமா? இது தொடராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதை நிறைய பேர் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நிறைய பேர் ஒரு பயமும் கூட. ஏன்னா இந்த கர்ம வினைகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், நம்ம பரம்பரையாக இது தொடருது அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆண்களுக்கு ஒரு வயது இப்போ சொல்லுவாங்க, மேடம் எங்கள் பரம்பரையில் பார்த்திங்கன்னா ஆயுளே இல்லை, ஒரு 50 வயசுலலாம் இறந்து போயிடுறாங்க, இது எங்கள் பரம்பரையில் தொடர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் அதை நம்ம ஒரு கூர்ந்து பார்க்கும் பொழுது, ஆமாம் இது தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் இன்றைக்கி இது தொடர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பரம்பரையாக தொடர்ந்துட்டு வரக்கூடிய வியாதி. இந்த வியாதிகள் அந்த அப்பா சைட்லேருந்து ஒரு கேன்சரோ இல்லை ஹெச்ஐவி டிசீசஸ்ஸு இல்லை லெப்ரசி, இந்த மாதிரியான ஒரு கொடூர வியாதிகள், மருந்தினால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் பரம்பரையாக தொடரக்கூடியது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மூணாவது பார்த்திங்கன்னா, பரம்பரையாக நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் கடன் சுமை. தாத்தா கடனில் இருந்தே செத்து போயிருப்பார், அதுக்கு அடுத்த தலைமுறை பையன் கடன்லேயே இருந்து இறந்துருப்பார், அதுக்கடுத்த வர தலைமுறை கடன்லேயே இருக்கும், ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது, வீட்டில் நகை அப்படிங்கிறது தங்கவே தங்காது. அவங்க வீட்டில் 1 கிராம் நகை வாங்கிறது அப்படின்னா வாங்கிட்டு 2 நாள்லேயே அதை திரும்ப கொண்டு போய் அடகு வச்சோ இல்லை விற்கிறதுக்கான சூழ்நிலையோ வந்துடும். ஸோ இந்த மாதிரி பரம்பரையாக தொடரக்கூடிய பிரச்சனைகளும் பரம்பரையாக தொடரக்கூடிய பாவங்களும். மூணாவது நம்ம பரம்பரையாக தொடரக்கூடியது என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஆண் வாரிசு இல்லாமல் போவது. அவங்களுக்கு சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க இப்படி குடும்பத்தில் இருப்பாங்க, பெண் குழந்தைகள் தான் வரும். அப்புறம் அந்த பெண் குழந்தைகளும் இருக்காது, குழந்தைகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் பரம்பரையாக வர்றது அப்படிங்கிறதுமே நமக்கு இந்த பாவங்கள் தொடரக்கூடியது தான். பரம்பரையாக தொடரக்கூடிய பாவங்கள் மற்றும் பரம்பரையாக தொடரக்கூடிய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. சரி, இதெல்லாம் எப்படி சரியாகும், இல்லை இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த பிராயச்சித்தங்கள் யார் மூலமாக செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இதுவும் அதற்கான கால நேரம் என்பது உண்டு. எல்லா நேரத்துலேயுமே நம்ம பரிகாரங்கள் செய்ய முடியும், இல்லை எல்லா நேரத்துலேயுமே நம்ம பிராயச்சித்தங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதற்கான கால நேரங்களில் தான் நம்ம செய்ய முடியும். அது நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புக்தி, இந்த கோல்சாரமும் நமக்கு அதற்கு ஒத்து போகணும். நமக்கு இப்போது சனிதசா ராகு புக்தி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ஒரு மனிதனுக்கு இந்த சனிதசா ராகு புக்தியில் பயங்கர கஷ்டத்தை கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது, ஒரு குலதெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா, அந்த கரெக்டாக அது முடியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த பாபகர்மாவெல்லாம் தீக்கிறதுக்கான ஒரு வழி கண்டிப்பாக பிறக்கும் அவர்களுக்கு. அதே மாதிரி தான் ராகு தசையில் புதன் புக்தி, சூரிய தசையில் சனி புக்தி, இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் நமக்கு சனி தசையில் வரக்கூடிய சூரிய புக்தி, சனி தசையில் வரக்கூடிய செவ்வாய் புக்தி, இல்லை செவ்வாய் தசையில் வரக்கூடிய சனி புக்தி, இந்த காலகட்டங்களில் அதுவும் ஒரு 7.5 சனி வந்தது, அஷ்டம சனி, கண்டக சனி, இதில் எல்லாம் நம்மளை ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துரும். அந்த பரம்பரையாக இருக்கக்கூடிய பாவங்கள் இது தொடரக்கூடியது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில். அப்போ நம்ம இதுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த பாவமாக சரி இதுதான் பிராயச்சித்தம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு தனிப்பட்ட கர்மாக்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கர்ம பலன் ஒவ்வொருத்தருக்கும் அது எப்படி தீரணுங்கிறதும் தெய்வம் விதிக்கக்கூடிய ஒன்று தான். அதற்கான வழிமுறைகளை அதை தெரிந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கான பிராயச்சித்தங்கள், அதற்கான பரிகாரங்கள், அதற்கான தெய்வங்களை சென்று நாம் வழிபாடு செய்கிறோம். இப்போ சொல்கிறோம் இல்லையா, பித்ருக்களுக்கு அவங்க தலைமுறையாக அவங்கெல்லாம் தவசமே கொடுத்ததே கிடையாது, பித்ருக்களுக்கு எல்லாம் அவங்க எதுவுமே பண்ணதில்லை அப்படிங்கும்பொழுது என்ன சொல்கிறோம், ராமேஸ்வரம் போகணும்,
ராமேஸ்வரம் போயிட்டு அதே மாதிரி அவங்க போய் கயாவில் காசியில் வந்து கயா ஸ்ரார்த்தம் பண்ணணும். ஸோ காசி கயா போயிட்டு ராமேஸ்வரமும் போயிட்டு அதில் ஒரு முறை இருக்குது. இங்கேருந்து அதாவது கங்கையிலேருந்து நீர் எடுத்துன்னு வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதும், ராமேஸ்வரத்துலேருந்து மண் எடுத்துன்னு போய் அங்கே கங்கையில் கரைக்கிறதும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த கர்மா தீர்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவோ இல்லை வந்து ஒரே ஒரு கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தால் உடனே பாவத்தை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பாவம் தீரும்லாம் இப்போ சொல்கிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பாவம் தீர்றதுங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் தீரவே தீராது. அதே மாதிரி ஒரு கர்மா நல்லா இல்லை ஒரு குடும்பத்தில் அப்படிங்கும்பொழுது அந்த குடும்பத்தில் குலதெய்வ அனுகிரகமும் இருக்காது. ஸோ அவங்க வந்து போராடி அந்த பாவம் தீர்ந்து அந்த சாபம் தீர்ந்து திரும்ப குலதெய்வம் அவங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறை அதை நல்லபடியாக கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டம். அது வந்து இட் இஸ் அ வெரி பிக் டாஸ்க்கு. ஸோ மனிதனினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் போராடும் பொழுது நம்ம என்ன யோசிக்கிறோம் இல்லை என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஐயோ இது எப்போ தீரும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். பட் அந்த தீர்வு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்கிறதில்ல. அந்தந்த நேரம் காலம் அதற்கு உண்டான அந்த தெய்வ அனுகூலமும் வரும்பொழுது கண்டிப்பாக அது தீர்ந்து அடுத்த தலைமுறை ரொம்ப நல்லா வந்துடுவாங்க. நம்மளே வந்து பார்க்குறோம் இல்லையா, சொல்லுவாங்க இவங்க தாத்தாலாம் அப்படி கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி பாருங்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்க கர்மா எல்லாம் தீர்ந்து அவங்க நல்லா வர்றது தான். நம்ம இதையும் சொல்கிறது உண்டு, இப்போ அவங்க தாத்தாலாம் ஓஹோன்னு வாழ்ந்தாங்க, இன்றைக்கி பாருங்கள் அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் சொல்கிறது உண்டு இல்லையா. ஸோ ஒரு மனிதன் உயர்வதும் ஒரு மனிதன் தாழ்வதும் அவங்க செய்யக்கூடிய வம்சத்தில் இருக்கக்கூடிய கர்மதோஷங்கள்னால தான். இந்த கர்மதோஷங்கள் ஏற்படும் பொழுது நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ கர்ம பலனுக்கான பிராயச்சித்தமும் கிரக பலனுக்கான பரிகாரங்களும் கரெக்டாக பார்த்து நம்ம பண்ணோன்னா வரக்கூடிய பிள்ளைகள் வரக்கூடிய சந்ததிகள் ஓரளவுக்கு அவங்க கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை தெய்வம் கண்டிப்பாக கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் கர்மாவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பரம்பரையாக தொடரக்கூடியதை பற்றி பேசினோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.